பாரிகார்த்திக், நீங்க சொன்ன மாதிரி தற்போது அவர் ரோட் ஷோ போறதாகட்டும் அல்லது நாளைக்கு திமுக பொதுக்குழு நடத்தப்பட இருப்பதாகட்டும், திமுகவை பொறுத்த வரைக்கும் அது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. இந்த சூழல்ல திமுகவுடைய தொண்டர்கள் மத்தியில இது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா வழக்கமா கூப்பிடுறதை விட அதிகமான உறுப்பினர்களை இந்த பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுச்சிருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஸோ தொண்டர்கள் மத்தியில இந்த பொதுக்குழு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதாவது திமுகவினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தமாக 2400 பேர் இருக்கிறார்கள். ஆனால் கூடுதலாக சிறப்பு அழைப்பாளர்கள் என்று 3500 பேர் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முக்கிய நிர்வாகிகள் மற்றும் அணிகளை சேர்ந்த செயலாளர் என்ற 1000 பேரும் கிட்டத்தட்ட 7000 பேருக்கு இந்த அழைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அவர்கள் இங்கே மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். 7000 பொதுக்குழு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடுதல் உறுப்பினர் இருக்கிறார்கள். அதே போல கூடுதலாக தமிழகம் முழுக்க பல இடங்களிலிருந்து தொண்டர்களும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படையில் முதலமைச்சர்கள் தேர்தல் தொடர்பாக சில முக்கிய ஆலோசனைகள் வழங்க இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் பேசப்படும். குறிப்பாக முன்னணி தலைவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் விடப்பட்டிருக்கின்றன. மேலும் திமுகவை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய 43 அணிகள் திமுக இருக்கின்றன. அதில் இளைஞர் அணி, மாணவர் அணி மற்றும் மகளிர் அணி உட்பட மிகுந்த அதிக செல்வாக்கு மிகுந்த அணிகளும் இருக்கின்றன. எனவே அந்த அணிகளின் பொறுப்பாளர்கள் பல வகையில் மாற்றப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக சிலருக்கு பொறுப்புகளும் வழங்கப்படுகிறது. ஏற்கனவே திமுக சார்பில் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் வகையிலும் அதே போல பல்வேறு விஷயங்கள் ஏற்கனவே புதியவர்களுக்கு பதவி கொடுக்கும் வகையிலும் புதிய திட்டங்களும் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக ஒன்றிய கழக செயலாளர்கள் புதிதாக போடுதலும், ஏற்கனவே இருக்க ஒன்றியங்களை கூடுதலாகவும், சராசரியாக ஒரு மாவட்டத்தில் 4 ஒன்றியங்கள் இருந்தால் அதை 8 ஒன்றியங்களாக மாற்றவும், அப்படி ஒருவேளை 8 ஒன்றியங்களாக மாற்றும் பொழுது கூடுதலாக பொறுப்பாளர்கள் வரும்பொழுது அது கட்சிக்கு வேலை செய்வதற்கு கூடுதலாக பலம் இருந்த ஒரு விஷயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயல்களையும் மேம்படுத்தும் விதமாக தற்போது 2 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் இருக்கிறார்கள். அதே போல சில மாவட்டங்களில் 4 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் இருக்கிறார்கள். சென்னை உட்பட சில இடங்களில் கூட 5 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்டம் என்றெல்லாம் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் கூடுதலாக பதவி வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகள் விடப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே இளைஞர்களுக்கு கூடுதலாக இந்த முறை வாய்ப்பு கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அடுத்த கட்டமாக கட்சியை அழைத்து செல்வதற்கு கூடுதலாக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. நாளை தினம் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. திமுகவிற்கும் மற்றும் உள்கட்டமைப்பு மட்டும் பண்ணாமல் மத்திய அரசை வலியுறுத்தியும் அதே போல எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுகவிற்கும் கண்டனம் தெரிவித்தும் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டிருக்கின்றன. மேலும் அது மட்டும் அல்லாமல் தற்போது நடக்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டம் என்பது வெறும் சம்பிரதாய பொதுக்கூட்டமாக மட்டுமல்லாமல் வெறும் தீர்மானங்கள் நிறைவேற்றிவிட்டு புதிய பொறுப்பாளர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் மட்டுமல்லாமல் ஒரு தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த பொதுக்கூட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தி இந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று எல்லாரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையை தவிர இந்த மதுரை மண்டலத்தை தேர்ந்தெடுக்கிறது முக்கியமான காரணங்கள் சொல்லலாம். குறிப்பாக மதுரையை பொறுத்த வரைக்கும் தேர்தலின் அடிப்படையிலே இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களையும் அதே போல கூடுதலாக தொகுதிகளை கைப்பற்றவும் திமுக திட்டமிட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் தான் இந்த மதுரையை பொறுத்த வரைக்கும் மதுரை மண்டலத்தில் இந்த பொதுக்கூட்டத்தை நடத்த திமுக அடிப்படையில் திட்டமிட்டது. ஒரு பொதுக்கூட்டமும் சென்னையில் நடத்திவிட்டு காலையில் முதல் மாலை வரை நடத்திவிட்டு அது முடிந்துவிடும். ஆனால் மதுரையில் அவர்கள் தேர்ந்தெடுப்பது முக்கியமான காரணமாக இருக்கிறது.